வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ராகி அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 வரமிளகாய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம், நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, ராகி மாவு இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து தட்டுற மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வாழை இலையில் தேவையான அளவு மாவை எடுத்து அதில் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் அளவில் தட்டி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், அப்படி இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கோங்க. நல்லா வட்டமாக தட்டிட்டு இதை அப்படியே தோசைக்கல்ல மாற்றி வேக விட்டுற வேண்டியதுதான். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க தேங்காயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ராகி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி ராகியில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டயட்டில் இருக்கவங்க. தோசைக்கல்லுக்கு மாற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமுக்கு வைக்கக்கூடாது. இதில் தேங்காய்னா அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சிங்கிளாகவும் தட்டிக்கலாம், இல்லை ஒரே கல்லில் சின்ன சின்னதாக 3 இதாகவும் தட்டிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரே கல்லில் சின்ன சின்னதாக 3 இது தட்ட போகிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக கொடுத்தா சீக்கிரமே சாப்பிட்ருவாங்க, நமக்கும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இது கூட முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் காய்கறி கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அதிகம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் வித்தியாசமாக ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டும் பழகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.